சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் என்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு. அட பாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பணம் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மணியோடு பூலோகம் ஆனந்தத்தின் இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தமில்லை. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் என்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு. அட பாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பணம் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மணியோடு பூலோகம் ஆனந்தத்தின் இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தமில்லை. அன்பில் தானே ஜீவன் என்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு. அட பாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பணம் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மணியோடு பூலோகம் ஆனந்தத்தின் இந்த பூமிக்கு. ஹாய் ஹலோ வணக்கம், உங்கள் ராம்யோ வாமகிலன். இன்னைக்கு எங்கடா கீரமங்கலத்து நேத்து தாண்டா நீங்க வந்து அந்த வீடியோ போட்டிருந்தீங்க, என்னடா இன்னைக்கு இந்த வீடியோ போடுறீங்க அப்படின்லாம் யோசிப்பீங்க. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா மஞ்சு வீடு பால் காட்சி. நாங்க அதுக்கு தான் கிளம்பிருக்கோம். அப்படிதான் போடுவோம். ஆனா உள்ள போய் பாத்தீங்கன்னா எப்படி பால் காட்சி, என்ன பால் காட்சி அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மஞ்சு வீடு வந்து பால் காய்ச்சுறாங்க. அதுக்காக தான் நிறைய பேர் மஞ்சு வீட்டை காமிக்க சொல்லியிருக்கீங்க. அதையும் சேர்த்து இதில் கவர் பண்ணிடுறேன். இப்போ செட்டுக்கிட்டு போட்டு பெருசாக இருக்கும், காமிக்கிறேன் போயிட்டு வீடியோவில். நம்ம சேனலில் புதுசாக யார் பார்க்குறாந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆரம்பிக்கலாங்களா? காலம் கடந்தாலும் நம் காதல் மறையவில்லை. சோதனை வந்தாலும் நாம் சேர்ந்து நிற்கிறோமே. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு லினன் காட்டன் சாரி தான் வேர் பண்ணிருக்கேன். நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. இது எங்க அம்மா எனக்கு எடுத்து கொடுத்தது. நான் இன்னைக்கு ரொம்ப சிம்பிள். நீ ரொம்ப சிம்பிள், நானும் ரொம்ப சிம்பிள் தான். இதெல்லாம் ஒரு மேக்கப் கூட போடல. வேர்க்கு எப்பவுமே நைட் பவுண்ட் இது மாய்ஸ்சரைசராக போடுவேன், அதுவும் போடல இன்னைக்கு. ஓகே, வேர்க்கு கரண்ட் வேற போயிடுச்சா, ஆச்சு. ஓகே, வேகமாக கிளம்பியாச்சு. இன்னைக்கு என்னோட அவுட்ஃபிட் இதுதான். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்ன கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ண சொல்லலாம். இதுக்கு பிளாக் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஹாய் அம்முக்குட்டீஸ், இப்போ வந்து உள்ள வந்தாச்சு. இப்போ கார்ல வந்து போயிட்டு இருக்கோம். எங்க போறோம் மஹி? கீரமங்கலம் கொடிக்கரம்பு போறோம். யாரை பார்க்க போறோம்? வயசுவை மஞ்சுவை பார்க்க போறியா? சார் இன்னைக்கு குளிக்கவே இல்ல, தலை சீவல, சந்தனம் மட்டும் வச்சிருக்காரு. ஓகே, இன்னைக்கு ராம் வந்து நான் காமிக்கிறேன். இதுதான் நீயும் குளிக்கவே இல்ல, நான் மட்டும் தான் குளிச்சிருக்கேன். நானும் அத்தை தான் குளிச்சிருக்கேன், வேற யாருமே குளிக்கல. நீங்க காலையில 6 மணிக்கு எழுப்பிவிட்டா மழை, சரியான மழைங்க, நல்ல மழை, சம்மது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு போயிட்டு என்ன நடக்குது அப்படின்றத வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வீடியோவா தான் இருக்கும். ஸ்கிப் பண்ணாம கண்டிப்பா பாருங்க. செட்டு வந்து மேல போட்டிருக்காங்களா, வந்தாச்சு. வேல் நிக்கிறான்னு பாருங்க. இன்னும் மீண்டு போயிட்டேன். மெலிஞ்சிட்டானா? என்ன 2 பேரும் உள்ள செட்டில் ஆகிட்டாங்க.
போதும் போதும். என்னடா என்ன இந்த பழத்தை இப்போ வேணும் கையில் கீழே இறங்குவாமா. எப்படி பார்த்துக்க ஆத்தாடி. ஏற்கனவே இதுவே 10 சென்ட்ல இருக்கு வீடு. இதோட பெரிய வீடு. பெரிய வீடு என்ன என் மகனோட சரி ரைட்டு வாங்க. வாங்க. பாத்தியே யோசிச்சு இங்க பாரு பங்கமா பண்ணி வச்சிருக்காங்க. அது ரூம்ல விட்டுவாங்க. எனக்கு ஒரு வழியா வந்தாச்சு. குத்து விளக்கு ஐயப்பன் கோயில் குத்து விளக்கு. அதான் கந்தசாமின்னு போட்டிருக்கேன். எனக்கு எங்க கேள்விப்பட்ட வேற ஒரு இலை வெட்டிட்டு வாங்க. என்னடா இப்படி தின்னு போட்டுக்கிருக்க? மை ஒரு இடத்துல வை. அவ எடுப்பேன். அச்சமா அது வந்து கூடையில் வை. அத்தாடி மை கொஞ்சம் உச்சா பேஞ்சு கொடுறா மகி. ஒரு தேங்காய் போதுமா? விளக்கு எடுக்கிறேன். நல்லபடியா
வந்து சாமி கும்பிட போகிறோம். இன்னும் பால் வந்து பொங்க போகுது. ஹெட்டெல்லாம் காமிச்சிட்டியா? ஃபுல் இது காமிக்கலையா? சரி, பால் காய்ச்சிட்டு லாஸ்ட்டில் காமிப்போம். ஃபுல்லாக காமிக்கிறேன் எப்படி போட்டிருக்காங்க என்னன்னு. டைல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மேல் வீட்டு டைல்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதில் ஒல்லியாக இருக்குது. இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. அது நல்லா இருக்குது. நல்லா விளாடுறதுக்கு தோதா இருக்குது. ஈவினிங் டயத்தில் வந்து உட்காந்துக்கலாமே, நல்லா இருக்குது. இந்த மழை சீசன் நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குல்ல, நல்லா இருக்குது. நல்லா சின்ன பால் வந்து பொங்க போயிருக்கு. ஒரு பூ கட்டி விட்டுருக்கலாம். இது ஹீட் ஆகிருக்குல்ல, எடுத்துட்டு கட்டும். ஹீட் ஆகுது. ஹீட் ஆகாது. அது எப்படிலாம் அடுப்பில் ஹீட் ஆகும்? நீங்க தெளிவாக இருக்கீங்க. அடுப்பு விறகடுப்புன்னு நினைச்சிட்டேன்டா. அது பொங்கிற போகுது. பொங்காது பொங்க பொங்கிருச்சு உலக போடு குலக. பொங்கல்லாம் புது அடுப்புங்க, சீர் வச்சது. இந்த பூ கட்டிட்டா சுட்டு திருப்பி கொதிக்க வச்சிருவோமா? ஒரு கொதி வேஸ்ட் பண்ணிருக்கா? இருக்கா? எடுத்து வா, கீழே போயிட்டு ஏதாவது ஒரு கையில எடுத்து நான் கத்தி வச்சேன். தொடர்ந்து சுட்டு திருப்பி வைக்கணும். சாப்பிட்டு சரி, பால் காய்ச்சி பண்ணிட்டேன். என்னல சாப்பாடு வச்சிட்டியா? காலையிலேவா? கேட்டுக்க. காலையிலே வச்சு சாய்க்கலாம். இப்போ ஓடுவார் ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு காலேஜ் போக. உங்க அம்மா நிறைய அவனை பத்தி குறை சொல்லியிருக்கு. திரிய வெளில நல்லா இழுத்து விடுங்க. அவனை தூக்கிடுங்க. சைடு அடைச்சிருக்கலாம். காத்து இருக்கு தானே. அழகால முடிஞ்சு. நீ பேசாம இரு. வாழைப்பழத்தில் சொருவு. சாமி முடு வேலா, சாமி முடு, சாமி முடு. வெரி குட். சாமி முடுறா. தொட்டு கும்பிடுறான்ல. என்ன சிரிக்கிறது? பல்லு இல்லாம முளைச்சிருச்சு. ஒரு பல்லு முளைக்குது. இதுல வேற மாமியோட கொலக்கட்டை கொண்டு வரணுமா? எனக்கு அவிக்க தெரியல. கொலக்கட்டை சூடம்தான் வைக்கிறாங்க. அது பிடிக்காது. சூடு ஊட்டு விட. கீழே ஊற்றணும். படத்துலையாவா? கீழே ஊற்றுறாங்க.
சிரிக்கிறேன் அவன். முட்டை இது குத்துங்க சாம்பார் சாமி ஆட்டா போடா. இந்த டப்பால இருக்கு பாருங்க மாமா, இங்கிட்டு இருக்கு. இந்த வீடு எனக்கே வரணும், நான் வயசை கட்டிக்கணும். சாமி வயசு என்ன கட்டி கொடு. பய பக்தியா கும்பிடுறான். வயசு வேணும், வயசு பூசி விடுச்சு. வயசு ஊசி விடு. குங்குமம் தான் வைக்கிறேன். உனக்கு தாண்டா பொண்ணு. இங்க வா இங்க வா சொல்லியா இங்க வா வயசுக்கு வந்து வந்துடும். அப்புறம் என்ன குங்குமம் வை, குங்குமம் இப்ப வை. இப்ப குங்குமம் எடுத்து வயசு கிட்ட வாடி. உனக்கு வெக்கமா இருக்கு. சூப்பர். நீ வச்சுக்கோ. நீ வச்சுக்கோ. தம்பி தயிர் மண்டையில கூட இங்க அவங்களுக்கு என்னங்க சார் என்னங்க அவனுக்கு வச்சு விடு. இந்தாங்கப்பா. கிளாஸ் எடுப்பாங்க. அச்சுமாக்கு ஜிங் இங்க சுல்தான் பாரு இங்க வா. அச்சுமாக்கு ஜிங் ஜிங் பாருங்க அச்சுமா இங்க. அச்சுமாவுக்கு ஒண்ணும் இல்லை. என்னடா அச்சுமா மாத்திட்டாங்க அப்படின்ட்டு. சிரிவேலா சிரி சிரிங்க. வந்து பால் குடிக்க போறேன். முடிஞ்சு மிக சிறப்பாக பால் காய்ச்சி முடிஞ்சு. மேலே செட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரிஜினலாக வீட்டுக்கே நாங்கள் பால் காய்ச்சி எங்களை கூப்பிடல. பட் வந்து செட்டு போட்டதுக்கு பால் காய்ச்சி. ஆனால் வந்து செட்டு சூப்பராக போட்டு டைல்ஸ் சூப்பராக போட்டிருக்காங்க மேலே. இப்போதான் வீடு வீடு மாதிரி இருக்கு. அழுதுகிட்டு இருக்கேன். நல்லா இருக்கு. எப்படின்னா கிட்டத்தட்ட இதுக்கு எவ்வளோ செலவாச்சுன்னா 290 ஆச்சா மொத்தமாக. டைல்ஸு, ஆள் கூலி, மேலே செட்டுக்கு, தகரத்துக்கு. இது வந்து எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு போட்டது இந்த செட்டு. எங்கள் வீட்டில் எல்லா ஃபங்க்ஷனுமே அவர் இருப்பார். இந்த செட்டு அவர் தான் போட்டார். நம்ம வீட்டுக்கு போட மாதிரி வரும். ஆனால் முன்னாடி முகப்பு சொன்ன கார் பார்க்கிங்களா அதில் போடுற நிலைமைக்கு வந்துச்சா. நாள் வந்தாருன்னா அளவு எடுத்துகிட்டு போயிட்டு எவ்வளோ ஒரு கொட்டேஷன் கேட்கணும். நல்லபடியா வந்து பால் காய்ச்சி முடிஞ்சிருச்சு. நல்லா பால் காய்ச்சி என்னடா பெருசா பால் காய்ச்சிங்கன்னு நினைப்பீங்க. என்னால இது எங்களுக்கு பெருசு. எங்களுக்கு எல்லா ஃபங்க்ஷனுமே பெரிய ஃபங்க்ஷன் தான். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, லெக்சர்ல ஏன் வரலன்னு கேட்பீங்க. கண்டிப்பா எல்லாரும் கமெண்ட்ல கேட்பீங்க. அவங்க வந்து அடுத்தடுத்து வர வேண்டியது இருக்கு. வரணுமா, அப்புறம் தேவை வேற இருக்கு. அடுத்தடுத்து ஃபங்க்ஷன் வேற நிறைய இருக்கா. நிறைய பேர் கேட்பீங்க ஏன் லெக்சர்ல கூப்பிடல, மஞ்சு ஏன் லெக்சர்ல கூப்பிடலன்னு கேட்பாங்க. அது வந்து என்னால கூப்பிட்டு இருந்தா எல்லாத்தையுமே 2 பேர்த்தையுமே தான் வர சொல்லியிருந்தோம். நாங்க பாத்தீங்கன்னா ப்ரமோஷன் இங்க நாங்களே வர ஐடியா இல்ல, வரலன்னு சொல்லிட்டோம். ஃபர்ஸ்ட் என்னடாமா நாங்க வரலமா, நாங்க இந்த ப்ரமோஷனை முடிச்சுட்டு இப்படியே வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொன்னோன்னா அப்புறம் அவனும் வரலன்ட்டானா. சரி ஒரு ஆளாவது வாங்கலான்னு அத்தை சொன்னாங்க. சரி ஓகே, அவன் தான் அடுத்தடுத்து வேற நிறைய வேலைகள் இருக்கு அவனுக்கு. நாங்கள் வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல, வேலை நிறையா இருக்கனால அடுத்தடுத்து அவன் வருவான் கண்டிப்பா. அதுவும் வீடியோ நீங்க அவங்க சேனல்ல பாப்பீங்க. ஓகே, எதுவுமே வாங்கிட்டு வரல, எல்லாமே அத்தையே வாங்கிட்டாங்க. அதனால நாங்கள் காசு வச்சு கொடுக்குறோம். நாங்கள் மஞ்சு நடிக்கிறது என்ன பாட்டு போல வீடியோக்கு முன்னாடி நடிக்காத, நாங்களே நடிகர்கள். நெக்ஸ்ட் வந்து காது குத்துட்டு இதெல்லாம் நல்லா பண்ணலாம். இதுவும் காது குத்துக்கு மாமா அத்தையும் வாங்கிட்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு வேண்டாம்.
ஆமா அத்தையும் வாங்கிட்டு வருவாங்க. நம்மளுக்கு இதுக்கு நல்ல கரெக்ட் தாங்க. இப்பதான் கரெக்டா சொல்லிட்டு அத்தையும் வாங்கிட்டு வந்துருவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்களாம் பின்னாடி வந்துடுவோம். வீட்டுக்குள்ளே இருக்கியா? வீட்டுக்குள்ளே ஏசிக்குள்ளே இருக்காங்க. ஓகே. இன்னும் கலர் நாங்க மாறி போயிட்டா நானும் என் மகளும் காமிக்கிறோம். ஏன் நல்லா இந்த கலரே போதும். என் கலர் கரெக்டாக இல்ல நீ ரொம்ப வெள்ளையா இருக்க. நானும் போறேன். சரி மேக்கப் எல்லாத்துக்கும் போவோம். எல்லாரும் வந்து இப்போ எல்லாரும் ஒயிட்டாரீங்கன்னு சும்மா சொல்றாங்க. நாங்கள் ஒயிட்டாலாம் கொஞ்சம் மெயின்டைன் பண்றோம். அவ்வளோ பின்னாடி சரி ஓகே. இன்னைக்கு வந்து ஃபங்க்ஷன் வந்து அழகா முடிஞ்சிருச்சு. ஓகே நல்லபடியா அடுத்தடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒன் டே vlog, ஷாப்பிங் vlog, அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான vlogலாம் உங்களுக்கு வருது. மிஸ் பண்ணாம பாருங்க. பாய். இதான் மஞ்சு வீடு செட்டு போட்டது மேலே.